Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். Chai with Chitra. இதே கோயில் படம் தான் மணிரத்னத்தோடு இணைந்து பணியாற்றிய முதல் படம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே உங்களை அவர் திரைப்படங்கள் நடிக்க அழைச்சி நீங்கள் ஏற்றுக்கல இல்லையா? பயணங்கள் முடியுதில்லை வெற்றிக்கு அப்புறம் என்னோடய பாதை நான் அமைச்சது புது ப்ரொடியூசர்ஸு புது டைரக்டர்ஸு தேடி அவங்கக்கிட்டே இருக்கிற அந்த பசி நல்ல படம் கொடுக்கணுங்கிற டைரக்டர்களை தேர்ந்தெடுத்தால் அந்த படம் வெற்றி அடையும், நானும் வெற்றி அடைவேங்கிறதுனால தான் புதுசாக அந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ரூட்டில் தான் போகிறேன். அப்போ நெஞ்சத்துக்கு இல்லாததுலேருந்தே என் ரூமுக்கு மணிரத்னம் வருவார். நம்ம பாம்பூரில் என்னோடய ரூமுக்கு அப்போது பாரதிராஜா அசிஸ்டன்ஸு, பாலச்சந்தர் சார் அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி நல்ல அசிஸ்டன்ஸ் எல்லாம் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களாம் நம்ம ரூமில் வந்து பேசுவாங்க, கீழே உட்காந்து பேசுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதில் மணிரத்னமும் ஒருத்தர் செப்பரேட்டாக வருவார். பட் மணிரத்னமும் ஒருத்தர் அவர் பைக்கில் வருவார். அப்போ அவர்கிட்ட இருந்த மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, அப்போது எல்லாமே சொல்லுவார். எப்போவுமே ஏன் விஜய் கார்டன்லேயே ஷூட் பண்ணுறாரு, ஏன் ஒரு சிமெட்ரியில் ஷூட் பண்ணக்கூடாது, வை எவ்ரி ஒன் ஆல்வேஸ் ஷூட்ஸ் இன் த சேம் ஸ்பாட் சேம் சிச்சுவேஷன் அப்படின்னும் போது அவருக்கு அந்த பசி பார்த்தேன். நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கதை பண்ணார். கதை பண்ணதுக்கப்புறம் ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் பண்ணார். அந்த டைமில் நம்ம சத்யஜோதி தியாகராஜன் சாரோட ஃபாதர் கோவிந்தராஜன் சார் வீனஸ் பிக்சர்ஸில் என்னை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படும் போது நான் சொன்ன ஒரே கண்டிஷன், மணிரத்னம் டைரக்டராக இருந்தால் கால் ஷீட் கொடுக்குறேன். அவர் ஓகேன்னு சொல்லி அவருக்கு கால் ஷீட் கொடுத்தாரு. பாலுமகேந்திரா சார் கேமராமேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் போது பாலுமகேந்திரா சாரும் கேமராமேன் ஆகிறதுக்கு முதல்ல அவர் ஹி வாஸ் ஹெசிடென்ட் பிகாஸ் ஹி ஆல்ரெடி பிகேம் ஐ டைரக்டர் ஆகிட்டார். அவரே ஃபோட்டோகிராஃபி கேமராமேன் டைரக்டராக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹி டென்ட் வாண்ட் டு ஒர்க் வித் எனி டிரெக்டருங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அப்புறமா இருந்தாலும் ஒத்துக்கிட்டார். இளையராஜா சார் மியூசிக்கு. அப்போது லக்ஷ்மி அம்மாவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போல்லாம் 10 நாள் 30 நாள் மேக்ஸிமம் படத்துக்கு ஒரு மாதம் கொடுப்போம். இதுதான் யூஷுவல், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி எல்லாம் இருந்து இருக்கும்போது நான் ஓவர் பிஸி, பயணங்கள் முடியதில்லை பிஸியாக இருக்கேன். படம் எல்லாம் ஆரம்பித்து போகும்போது அவர் லொக்கேஷனில் பார்த்துட்டு வந்து ஒரு நாள் லொக்கேஷனில் இருக்கும்போது வந்து சொன்னார், மோகன் வெரி குட் திங்னார். என்னன்னா லக்ஷ்மி அம்மா கண்டினியூஸாக 30 days கொடுக்குறேன்னு இருக்காங்க, நீங்கள் ஒர்க் முடிச்சிடுங்க படம் அப்படின்னாரு. முடிச்சிடலாம், அதில் என்ன இருக்குது, நீ நான் வர முடியாதா, இங்கே புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் எல்லாம் இருக்கிறாங்க, நான் கமிட்டட் உனக்கு கொடுத்தேன் அந்த 10 நாள். பட் நீ யூ கோ ஹெட். நேச்சுரலி இப்போது நம்ம கோவிந்தராஜன் சாரோ வினஸ் பிக்சர்ஸ்காரங்க படத்தை ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஆரம்பிச்சது நம்ம கேட்டார், நம்ம ஆரம்பிச்சுட்டோம். யூ கோ டூ த ஃபிலிம், நெக்ஸ்ட் ஃபிலிம் வி வில் டூன்னு சொல்லி அப்படி போனதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் தான் அனில் கபூர் வந்தார். அதான் பல்லவி பல்லவி. ஸோ அன்னிலேருந்தே எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னிலேருந்தே எனக்கு மணி அவர்கள் நல்லா தெரியும். அப்படித்தான் வந்ததுக்கப்புறம் கோயத்தம்பி சார் இந்த இதய கோயில் நடந்ததுக்காக அதுக்கு முன்னாடியே அவர் நல்லா தெரியும் சொல்ல. அவரோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய படத்தில் இன்னி வரைக்கும் உங்களாலேயும் சரி ரசிகர்களாலும் சரி மறக்க முடியாத படம் மௌனராகம். இல்லை, ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். நல்லா எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். அவரும் அது வித்தியாசமாக பண்ணோன்னு அது அந்த கூட்டணி பிசி ஸ்ரீராம் ஆகட்டும், லெனின் சார் எடிட்டர் ஆகட்டும், அண்டு இளையராஜா சார் கிரேட் மியூசிக் ஆகட்டும், எல்லாருக்கும் பிடிச்சது. அதை விட எனக்கு பிடிச்ச படம் இதே கோயிலன்னு மணிரத்னத்துக்கே சொல்லுவேன். அப்படியா? ஒரே ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. மணிரத்னம் மௌனராகம் வந்து அவரோட சைல்டு. அது அவர் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் யோசனை பண்ணி அவருக்கு பிளட்டில் இருந்துச்சு, சூப்பராக பண்ணார். பட் இதே கோயிலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கோயத்தம்பி சார் கதா இலாக்கா. இப்போ அந்த கதா இலாக்காவில் வல்லபன் சார் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது எம்ஜி வல்லபன் சார், நட்புல வல்லபன். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ண கதை திரைக்கதை வசனத்தை இவர் இயக்கம் மட்டும்தான். அன்றைக்கி காலையில் லொக்கேஷன் ஸ்கிரிப்ட் வரும், சீன் பேப்பரெல்லாம் வரும். வந்ததுக்கப்புறம் இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இது எப்படி விஷுவல் பண்ணணும், இது எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த நேரத்தில் அதை யோசனை பண்ணி மிகப்பெரிய விஷுவலாக கொடுத்தது மணிரத்னம் தான். ஆஸ் எ டெக்னீஷியன் வாவ் அப்படின்னு எனக்கு உள்ளே இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால்
யுவர் டைரக்டர் ப்ரொடியூசர் இல்லை உங்களுக்கு தெரியும். அதே யோசனை இருக்கும்போது எப்படி வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் காலையில் வந்து 10 மணிக்கு வரும்போதும் 9:30 10 மணிக்கு வந்தது தான் இன்றைக்கி என்ன சீனுன்னு வருது பேப்பர். என்ன ப்ராப்பர்ட்டிஸு என்ன இது ஆர்டிஸ்ட் எல்லாம் யார் நான் கவுண்டமணி சார் இருப்பார் எல்லாம் இருப்பார். ஸோ என்னன்னா இது சொல்லி ஹி ஹாஸ் டு கெட் இன் டு த ஆக்ட் இல்லை. தட் ஃபேண்டாஸ்டிக் விஷுவல் சாங்ஸ் ஆகட்டும், சீன்ஸ் த வே ஹி மேட் த சீன்ஸ், அந்த எமோஷன் கொண்டு வந்தது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு பிடிக்கும். மௌனராகம் ரொம்ப நல்ல படம், அதில் எந்த நம்ம சொல்கிறது இல்லை. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது ஒன்று இருக்குல்ல, ஒரு டைரக்டர் படப்பிடிப்பை பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால எல்லாமே வித்தியாசமாக பண்ணாங்க. போன இடத்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு தெரியாத பாரதிராஜ் சார் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மைசூர், அந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போனாலும் இதில் என்ன புதுசாக எடுக்க முடியும்னு அந்தந்த நேரத்துக்கு யோசனை பண்ணி, இதுக்கு ஒரு ரூம் போட்டெல்லாம் யோசிக்கிறது டைமே இருக்காது. ஏன்னா காலையில் 10 மணிக்கு தான் சீன் பேப்பரே வருது இருக்குது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதை வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் யோசிச்சதே இல்லையா மனுஷன். அது பண்ணாருன்னா ஓகே, ஓ இதுவா, ஓகே, ஓ ஓகே ஓகே அப்படின்னு இறங்கி பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. மௌனராகம் படத்துடைய கதாநாயகியான ரேவதி இங்கே சாவி சித்ரா நிகழ்ச்சியில் கூட பேசும்போது குறிப்பிட்டாங்க, பல கதாநாயகர்களோடு நடிச்சிருந்தாலும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அது மோகன் தான். உங்களுக்கு ரேவதிக்கு அப்படிப்பட்ட ஒரு நட்பு எங்கே தொடங்கிச்சு? மேபி அது ஒரே ஒரு காரணமாக இருக்கலாம். ரேவதியோட கல்யாணத்துக்கு நான் ஒரே ஒரு ஆள் தான் இன்வைட். அப்படியா? ஷீ ட்ரீட்டட் மீ அஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க கல்யாணத்துக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு இன்வைட் நான் தான். நான் மட்டும்தான் சினிமா நடிகனாக போயிருந்தேன். மற்ற அறிமுகப்படுத்தி அண்ணியாக கூப்பிடலையே? அது எனக்கு தெரியாது, யாரையும் கூப்பிடல. பட் நிறைய பேர் வரலைன்னா கூப்பிடலன்னு தான் சொன்னாங்க. நான் யாரும் வேண்டாமோன்னு சொன்னாங்க. எதனாலன்னா ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது ஒரு ரீசன் என்ன எதனால என்னால் சொல்ல முடியாது. யூனோ வெரி வெல். மேபி அதனால தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அதெல்லாம் கேட்கல, எதனால அதெல்லாம் இல்லை, நான் மட்டும் போயிட்டு வந்தேன். ஸோ ஐ வாஸ் க்ளோஸ் டு த ஃபேமிலி ஆல்சோ. அவங்க அந்த பெரியம்மான்னு ஒன்று அவங்களோட எப்போ ஷூட்டிங் விடுவாங்க. ஷி வாஸ் வெரி வெரி டியர் டு மீ ஆல்சோ. அந்த பெரியம்மான்னு கூப்பிடுவோம். அவங்க ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அவங்க ஃபாதர் ஆகட்டும், எல்லாருமே தே வர் வெரி க்ளோஸ் டு மீ. ஐ வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு ஈவன் ரேவதி அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் அதனால தான் இருக்கலாம். நான் உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் குறிப்பாக பெண் ரசிகர்கள்னால் மிக அதிக அளவில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தாங்க. அந்த பெண் ரசிகர்களில் உங்களால் மறக்க முடியாத ரசிகை யார்? இல்லை, அது இப்போ ரீசெண்டாக சொன்னேன். ஏன்னா நிறைய உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு அப்படியே சிலுத்துச்சு என் உடம்புல. மலேசியாவிலேருந்து ஒரு எல்டர்லி லேடி வராங்க ஃபேன் பார்க்கணுன்னுட்டு. ரொம்ப வயசானவங்க. ஏதோ நம்ம கேட்டு அங்கே ஒரு மீட்டிங் இருக்கும்போதே அவங்களும் அவங்க பையனும் வராங்க. வேறு மதத்துக்கு சார்ந்தவங்க வரும்போது அவங்க புர்கா கிற்கெல்லாம் அணி போட்டு வராங்க. அவங்களோட ஒரு பையன் வந்து உட்காடுறாங்க. நான் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கீங்களா, நல்லா பேசும்போது அதுக்கப்புறம் பையன் பக்கத்துலேருந்து சொல்லுமா காட்டுமான்றான். என்ன தாய் என்னன்னா அவங்க என்ன அதை எடுத்து பேசும்போது அப்புறமா சரி சரின்னு சொன்னால், இது மதத்துக்கு சார்ந்த அந்த மகாத்தாய் பற்றி பேசுகிறேன் நான் சொல்கிறேன். உள்ளேருந்து ஒரு தாலி காட்டுறாங்க. தாலி லாக்கெட்டில் என் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. என்னம்மா இது தாய், என்ன தாய் இதுன்னு. இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணி போனோம் புதுசாக, அப்போ கல்யாணம் பண்ணி போனேன், அங்கே அப்போ எல்லாம் உங்களை பிடிக்கும், அது போய் இப்போ சொன்னதும் என் வீட்டுக்காரர் வச்சுக்கோன்னு சொன்னார். அப்படியே இது வரைக்கும் இருக்குது. நான் சாகும் முறை வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, இது தப்பாக யாரும் எடுக்கிறது இல்லையா, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மகானுக்கு காலை தொட்டு கும்பிடணும் அவரோட வீட்டுக்காரருக்கு. அவர் என்ன சொன்னாரா, அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற, இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு குடும்பம் பேரம் பேத்திகளெல்லாம் பெற்றாச்சு, எல்லாமே அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. என்ன ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான சீன் என்னென்னா, டெய்லி அவங்க என்னோடய பாடல்கள் போட்டு தான் தூங்குவாங்க. அவங்க போட முடியாது, பசங்க தான் போட்டு விடணும். அந்த டெக்னாலஜி இதில் போட்டுறாங்க. அந்த தாய்க்கு சொல்கிறேன், அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசணும்மா, நான் தேங்க்ஸ் சொல்லணும்மா அந்த மகானுக்கு. பேச வச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப. நான் ரொம்ப ஹாப்பி. இல்லைங்க, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், நான் தான் என் பையனை விட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன். என்னன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த தாய் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்னை பார்க்க சொல்லும்போதே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப நாளாக ஆசைன்னு சொன்ன தாய்க்கு பையனை வச்சு கூட்டிகிட்டு அனுப்பிச்சு இங்கே வந்து என்னை பார்த்து மீட் பண்ண வச்சாங்கங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. நான் படமே நடிக்கலைன்னாலும் என்னோடய ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறவங்க அந்த தாய் குலத்தோட பிரார்த்தனையும் அன்பு தான் இன்றைக்கி நான் இவ்வளோ நல்லா இருக்கேங்கிறது தான் உண்மையான நிதர்சனம். ட்ரூ ட்ரூ.
அது ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பெருமையாக நடிக்கிறேன். அந்த தாய்க்கு எப்போவுமே வணக்கம் போடுறேன். அந்த ஆத்மா சாந்தி அடையணும் எப்போவுமே வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு முறை உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு நான் உங்களை பார்க்க வந்தேன். இந்த காரிடார் பார்க்கும்போது எத்திராஜ் காலேஜ் காரிடார் மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு கல்லூரி பெண்கள் அவங்க பலதரப்பட்ட காதல் கடிதங்களை அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. ஏதாவது ஒரு காதல் கடிதம் நினைவில் இருக்கா? இல்லை, மறக்கிற வயசு வந்திருக்கிறதுனால எல்லாம் மறந்துருக்கேன். எப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில் அத்தனை பெண் ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தானே. எல்லா ஆண்களுக்கும் எல்லா ஒரு இருக்க புகழ் கொண்டு சேர்க்குறது படங்கள் தானே. இப்போ சமீபத்துலேயும் சொன்னேன், போட்டி பற்றியோ படங்கள் பற்றி ஹீரோன்னா நான் சொல்லுவேன், படத்தை மட்டும்தான் போட்டி. எந்த நடிகரோ தயாரிப்பாளரோ டைரக்டரோ ஒருத்தர் போட்டியே கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் அந்த படம் அந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சா, படம் சூப்பர் ஹிட்டாக எல்லாருக்கும் மார்க்கெட், படம் சரி போகலையா எல்லாருக்கும் மார்க்கெட் சரி. ஸோ படம் மட்டும்தான் போட்டி. ஸோ நல்ல படம் கொடுக்கணுங்கிறது தான். இத்தனை ரசிகர்கள் வர்றது காரணம் இருக்கிறது என்னோடய படங்கள். ஸோ அந்த டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி சொல்லுவேன். அந்த டைமில் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. என்ஜாய்னா தப்பாக இல்லை. தேவர் ஸோ குட், தேவர் ஸோ கைண்ட். அங்கே வந்து எல்லாமே இருந்தாங்க ரொம்ப நிறைய பேருங்கிறது தெரியும். இட் வாஸ் நைஸ் டு ஹியர் தோஸ் திங்ஸ். ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திலே நிறைய பேர் உங்களை அந்த காலகட்டத்தில் காதலிச்சாங்கன்னு பத்திரிகைகளில் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தது. ஏன் எந்த நடிகையும் நீங்கள் திருமணம் பண்ணல? தோணலை, அவ்வளோதான். இது ஒரு காரணங்கிறதே இல்லை. மணிவண்ணனோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய முதல் படம்னா அது ஜோதி தான் இல்லை? பாரதி ராஜா சாரோ, பாலமகேந்திரா, பாலச்சந்தர் சார், இந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய டைரக்டர், அசோசியேட் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே வந்து கேட்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ ஒரு தோணும், உள்ள ஒரு இன்ட்யூஷன் மாதிரி. அதில் மணிவண்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தார். ஏன்னா அவர் ஷார்ப்பாக டைலாக் எழுதுறதோ, அவர் பேசுகிற பேச்சுகளோ, அவரோட கொள்கை ரீதியாக சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எனக்கு பிடிச்சிது. அவருக்கு அந்த ரொம்ப ஒரு படத்தை வெற்றி அடித்தே தீர்வுங்கிறது ஒரு இதில் தான் வெளியே வந்திருந்தார் போல இருக்குது. ஸோ அடிக்கடி சொல்லுவார், நான் சார் ப்ரூவ் பண்ணேன் சார், நான் டைரக்டர் ஆகணும் சார், ஒரே ஒரு வாய்ப்பு சார், நான் கண்டிப்பாக அந்த பசி அவர்கிட்ட இருந்தது ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து நம்ம பாரதி ராஜா சாரோட மேனேஜராக இந்த வடகநாதனோட பிரதர் தியாகராஜன் அவர்களும், இந்த சைடு வந்து நம்ம அவரோட கதை வசன கலைமணி சார் அவர்களும் வந்து படம் பண்ணும்போது தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பை, அவர் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு நானும் ஒரு காரணம் போது மணிவண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும்னு பண்ணுவோம். ஸோ ஒரே டைமில் அவர் முதலாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தா ஒரு சில நாட்களே 2 படத்துக்கு இயக்குனர் ஆனதும் அது ஃபஸ்ட் இன்சிடென்ட். அந்த மாதிரி எத்தனை படங்கள் எத்தனை டேரக்டர்கள் ஆயிருக்காருன்னு தெரியாது. எனக்கு அவர் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ் தான் அந்த காரணம். ஹீ குட் டூ தட்டுங்கிறது வந்துச்சு. ஸோ இது வேறு மாதிரி கதை, அது வேறு மாதிரி கதைங்கிறதுனால பண்ண எக்ஸ்ட்ராடனரி டயலாக் ரைட்டர், விஷுவல் சென்ஸ் இருக்குது. அதை விட எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எந்த ஸ்பாட்டில் கூட அந்த சீட்டிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி ஒரு கரெக்டாக சீட் பண்ணி போகிறதுங்கிறது ஹி வாஸ் டூ குட். அது ஹீ ப்ரூவ்ட். அவர் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி ஆஃப்டர் தி சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம், ஹீ மேட் இட் எம்ன்னு சொல்லி ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஸோ ப்ரவுட். நானும் ஒரு காரணங்கிறதுனால ஐ எம் ஸோ ஹாப்பி. அவரோட பலதரப்பட்ட படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் குடும்ப படங்கள், ஒரு பக்கம் ஆக்ஷன் படங்கள், இதில் எல்லா படங்கள்லையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தான் சத்யராஜோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. ஆமாம். எப்படி இருந்தது அது? வந்து எஸ்என் திருமாலன் ஒரு நல்ல கோயம்புத்தூர்கார் ப்ரொடியூசர் வந்து, நம்ம இப்போல்லாம் ஷூட்டிங் உங்களுக்கு தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் டைரக்டரும் கதை சொல்லுவாங்க, டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் பொதுவாக வருது. அதை நான் வந்து அப்போவே ரொம்ப பிஸியாக இருந்த காரணத்தில் காலையில் நைட்டு அவங்கள வந்துட்டுருக்கிற மாதிரி இவர் வந்து வருவார், எஸ்என் திருமாலன் அவர்கள். அவர் ரொம்ப பழக்கிறதுக்கு ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். ஸோ அப்போ அவருக்கு படம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. தோணும் போது பக்கத்தில் மணிவண்ணன் இருந்தால, மணி அவருக்கு ஒன்று படம் பண்ணிடணும்லான்னு, நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வேணாலும் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அப்படி உருவானதுக்கு ஒரு காரணம் அந்த 100வது நாள். ஸோ அது வந்து ஒரு VHS கொடுத்து அந்த படத்தை இந்த பேஸ்ட் வச்சு பண்ணாங்கன்னா ஒரு த்ரில்லராக அது 100வது நாள் உருவாச்சு. உருவானதுக்கப்புறம் இங்கே டி நகரில் தான் அவரோட ஆஃபீஸ், எஸ்என் திருமாலனோட ஆஃபீஸ். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச உண்மை அன்னைக்கு தகவல் வந்தது என்னென்னா, ஆர் சுந்தரராஜன் அவர்களும் அந்த ஆஃபீஸுக்கு வருவார். கோயம்புத்தூர்காரர் அங்கே எல்லாருக்கும் ஜாலியாக ஒரு மீட்டிங் ஒரு போட்டு அவர் வந்து வெளியில் அப்போ சத்யராஜ் அவர்கள் அங்கங்கே வந்து போயிட்டுருப்பாருன்னு சொல்லும்போது, இந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு யார் போடலான்னு போது ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான் மணிவண்ணனுக்கு நம்ம ராசு வந்து போகிறாரு, அவர் ஏன் போடக்கூடாது, நீங்கள் அவர் நல்லா நடிப்பாருன்னு சொன்னது. மணிவண்ணன் பார்த்தது இமீடியட்டாக ஓகே பண்ணதுக்கப்புறம்
அவர் அந்த வாய்ப்பை சூப்பராக ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சாருங்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க. ஆமாம், அப்போ சுந்தராயன்கிட்ட வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வருவார் சத்யராஜ். ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டோரி டிஸ்கஷன் திருமால் ஆஃபீஸருக்கும் வருவார். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்டட் மேன் ஒரு கரெக்டான வாய்ப்பு கிடைச்சா எப்படி ப்ரூவ் பண்ணுவாருங்கிறது நிரூபிப்பாருங்கிறது சத்யராஜ் உதாரணத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரம்னு ஒரு படம் பண்ணோம், ஒரு த்ரில்லர் அகைன், ஒரு VHS பார்த்தேன். அதில் கூட அவரோட வசனம் இன்றைக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்கும். என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேன். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் மணிவண்ணனுக்கு என்னென்னா ஒருத்தர் பார்க்கும்போது இப்படியெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது மோல்ட் பண்ணுவார். சத்யராஜ் சாரும் ரொம்ப திறமைசாலிங்கிறதுனால அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறது பண்ணி அவரோட வளர்ப்பு சூப்பர்ப்பு வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட். பிள்ளை நிலா படத்தில் வந்து அவருக்கு வந்து உங்கள்கிட்ட டேட்டே இல்லாத போது கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு பல பேட்டிகளில் மனோபாலா சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தது பிள்ளை நிலா பட அனுபவம்? இதுதான் மனோபாலா அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளோட இல்லை. இன்றைக்கி அவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி வரும்போது அவர் ஒரு படம் பண்ணார். நம்ம ஆமாம், இந்த படம் ஆகாய கங்கைன்னு சொல்லி நம்ம நண்பன் கார்த்திக்கும் சுஹாசினி வச்சு சேம் இளையராஜா சார் மியூசிக் வச்சு படம் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் சரி போகணும். வழக்கம் போல் இண்டஸ்ட்ரியில் சரி போகலைன்னா அந்த டைரக்டர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் தயங்கும் டைமில் வருவார். அவர் வந்து கேட்பார், எனக்கு படம் பண்ணுறியா இல்லையா, எனக்கு செலவுக்கு காசு இல்லை, காசு அதை கூடி போகுதுக்கு அப்படின்னு இந்த நட்பு ரீதியாக அன்பில் கேட்பாருங்கிறது தான் உண்மை. அவர் இல்லாதப்போ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ கேட்டு வாங்கிட்டு போவார். எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் என்னன்னா திடீர்னு ரொம்ப ஒரு டென்ஷன் எமோஷ்னலாக இருக்கும்போது சொல்லி கிளம்பி நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். நான் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்கேன். திடீர்னு என்ன இவன் எப்படி அப்போ தான் கூப்பிட்டு திட்டுன்னு தேடுறான். ஏன்னா அறிவு இருக்கானா, ஏன்னா தான் இல்லை அப்போ உச்ச ரிஜெக்ஷனில் இருந்தார். ஸோ அந்த ரொம்ப பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏண்டானா இல்லை என்னால் முடியல, எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது, யாரும் கொடுக்க மாட்டான், நீயும் கொடுக்க மாட்டேங்கிறேன், ரங்கராஜன் கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்குறேன்னு பேரெல்லாம் சொல்லி திட்டுறாரு. நான் சொன்னேன், இருடா வெயிட் பண்ணுறான், நான் கொடுக்குறேன்டானா முடியல. நான் சொல்கிறேன், அவனை இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துட்டு, இன்றைக்கி நைட்டு அதான் நாளைக்கு இந்த நைட்டு இல்லைன்னா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அனுப்பிச்சிட்டேன். அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங்கில் எப்போவுமே கொஞ்சம் சில ப்ரொடியூசர்ஸ் வந்து காட்சி கேட்குற பழக்கத்தில் நம்ம ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள சூப்பர் நமக்கு எல்லாம் பிடிச்ச கலைமணி சார் வந்தார். வழக்கம் போல் வாங்க சார் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு படம் காட்சி கொடுங்க சார், ஒரு படம் பண்ணாலும் வந்துட்டுருக்கேன், ஏன் காட்சி கொடுக்க மாட்டீங்க சார், இது இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரே ஒரு விஷயம், நான் மனோபாலா டைரக்டாக போட்டிங்கன்னா நான் கால் ஷீட் கொடுக்குறேன். எப்போ கொடுக்குறேன் நீங்கள் அவனுக்கு எப்போ கால் ஷீட் வந்து எப்போ அவனை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ கால் ஷீட் நாளைக்கு, அதாவது இப்போ கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் கால் ஷீட் கொடுக்குறீங்களான்னு கண்டிஷன் அதான். ஓகே நான் கால் ஷீட் கொடுக்குறேன், அவனை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சூப்பர். மத்தியானம் அவர் ஐன் போட்ட சட்டையில் வர ஆரம்பிச்சிட்டு மனோபாலா அவர் காரில் அப்படியே பிக்கப் பண்ணி ஸ்பாட்டாக அப்படியே சிரிச்சிட்டு இருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கை கொடுத்த அப்புறமா சொன்னேன், நான் வந்து இப்போது பண்ணணுன்னா கொஞ்சம் நைட்டாக பண்ணுற மாதிரி ஒரு 2 கதையை சொல்லுங்கள், அந்த கதையை எது பார்த்து பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். அப்போது உங்களுக்கு தெரியும் படம் அனௌன்ஸ் பண்ணாலே ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டு அட்வான்ஸ்கள் வரும், அது கரெக்டான பேமெண்ட்ஸ் அந்தந்த டைம் வருங்கிற காலகட்டத்தில் சினிமா இருந்துச்சு, நானும் இருந்தேங்கிறதுனால அப்படி ஆரம்பிச்சது. அதில் 2 த்ரெட் சொன்னார், அதில் உருவான படம் தான் பிள்ளை நிலா. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நைட் எஃபெக்ட் ஷூட்டிங் தான் ரொம்ப அதிகம். ஆமாம், அதுக்குன்னு ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருப்பார் கலைமணி சார். அவன் எக்ஸ்ட்ரானரியாக டைரக்ட் பண்ணான் மனோபாலா. ஐ எம் ஸோ ப்ரவுட். அதை நானும் ஒரு காரணமாக இருந்தேங்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க மனோபாலா? ரொம்ப மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வீட்டுக்கு வருவான், பேசிட்டு போவான், எப்போவுமே ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான், எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து பேசுவான், நம்மளால் முடிஞ்சது எதாவது சொல்லுவோம். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார், பாரதிராஜா தேவகி ஹாஸ்பிட்டலில். பாரதிராஜா தேவகி ஹாஸ்பிட்டலில். அப்போ போய் பார்த்தேன். அப்போவும் சொன்னேன், ஏன்டா இப்படியெல்லாம் இருக்கேன், நீ வாழ்கிறதுக்காக இருக்கணும், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன், நான் கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக இருடான்னு எல்லாம் சொன்னேன். காலத்தின் கட்டாயம், நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது, நாங்களும் பல தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கையில். ஸோ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதை விட ஏன்னா எப்போவுமே ஒரு 3-4 நாளைக்கு ஃபோனில் பேசுவான், ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் நடந்ததெல்லாம் சொல்லி அவன் இவனை பற்றி எல்லாம் பேசி உங்களுக்கு தெரியாது கிடையாது அதெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்தேன். அதை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நீங்கள் ஒத்துக்கிட்டு நடித்த படம் ஹரா. எப்படி அந்த இயக்குனர் உங்களை சம்மதிக்க வச்சார்?
அதுவும் நம்ம பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தார். கதை சொன்னோம், உங்களோட ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். அவர் கதை சொன்னார். கதையில் சொல்கிறதுல கதைனாலும் அதில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. பல திரைப்படங்களுக்காக உங்களை வெங்கட் பிரபு கேட்டிருக்காரு, அப்போல்லாம் நடிக்கலை. இப்போ கோட் திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க. எப்படி அமைந்தது அந்த வாய்ப்பு? முதல்ல வெங்கட் பிரபு அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஒரு படத்தில் நடிக்கலைன்னால இவனுக்கு எல்லாம் ஏன் மறுபடியும் கூப்பிடணுன்றது நினைக்கிறது வாடிக்கையான விஷயம். எப்படி இருந்தது அவரோட படப்பிடிப்பு? வெரி டீப் மேன், வெரி டீப் பர்சன் இன் லைஃப் அண்ட் வெரி பிக் அப்சர்வர். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், அதனால் இங்கே சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. அவரோட சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அது கற்றுக்கணும் வந்து ஆசைப்படுறேன்னு நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா அவர்கிட்டயே சொன்னேன், என்ன சார் நீங்கள் என்ன இல்லைங்க உண்மையாக இருந்தேன் அப்படி இல்லை சார் உங்கள், ஏன்னா ஒரு செட்டில் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.